கதையை எப்படி நமக்கு படமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த படம் வந்து சுரேஷ் சங்கையா அவர்களோட படம். சுரேஷ் சங்கையா படங்களில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் என்னோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டடாக இந்த படத்துக்கு இருந்தது காரணம் அவரோட டைரக்ஷன் தான் இந்த படத்தை பார்க்க போனேன். அவரோட ஃபஸ்ட்டு படம் கிடாயின் கருணுமனை ரொம்ப சூப்பரான ஒரு படம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதை நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரியலிஸ்டிக்காக படம் எடுக்கக்கூடியவர். அதேமாரி இந்த படமும் அந்த மாதிரி தான் போகுது. வழக்கமாக இதை வந்து ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஓகேன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் தான் ஓகே, ஸ்லோவாக தான் போச்சு. ஆனால் ரொம்ப அந்த ராம்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்தை, அங்கே இருக்கிற மனிதர்களை அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப இயல்பாக கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நிறையா வந்துச்சு. அதனால் வந்து ஒரு சிலர் அது போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் இன்டர்வலில் வந்து அந்த கிணறு வெட்டி அங்கே என்ன கிடைக்குது அப்படிங்கிறதுலேருந்து இன்டர்வல் வந்து நிற்கிது. அது நம்ம கெஸ் பண்ண இன்டர்வல் தான். இந்த படம் வந்து டேர்ன் அண்ட் ட்விஸ்டோடு இருக்கிற படம் கிடையாது. அப்படி எதிர்பார்த்து போகிறவங்களுக்கான படம் கிடையாது. இது ரொம்ப ஒரு இயல்பான படம். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் உள்ளே வருது. இவங்க வந்து தண்ணியே இல்லாதப்ப யாருமே கண்டுக்காத ஒரு கவர்மெண்ட்டு கண்டெடுத்ததுக்கு அப்புறமா கலெக்டர் உள்ள வர்றார், தொல்லியல் துறை உள்ள வருது, மினிஸ்டர் வர்றார், எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அதில் அவங்க தேவை நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹாஃபோட இது. இதில் தான் எனக்கு நிறைய இடங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்ப இயல்பாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் எனக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. காரணம் என்னென்னா, கொஞ்சம் மாதிரி இந்த காமெடி படமாகவே எடுத்துக்கிட்டு போகலாமா அல்லது அங்கங்கே சீரியஸாக பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு தண்ணி இல்லை, ஒரு ஊரே தண்ணிக்கு கஷ்டப்படுதுங்கிறத ஃபஸ்ட்டு காமெடியாகவும் கொஞ்சம் சீரியஸாகவும் சொல்கிறாங்க, சரி. ஆனால் இடைவேளைக்கு அப்புறமா அவங்க அந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போனாங்கிறத சரியாக காமிக்கலன்னு தோணுது. ஆட்சி இருக்குது, அதில் வந்து அந்த கிராமத்து மக்களை மொத்ததும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் அவங்கள வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. இது வந்து எவ்வளோ ஒரு சீரியஸான சீனு. அடிக்கிற சீனு சீரியஸாக காமிக்கிறாங்க. அடித்ததுக்கு அப்புறமா ஒரு கேப் விடுறாங்க, அதில் இவங்கெல்லாம் பேசி காமெடியாக சிரிச்சிட்ருக்காங்க.